சிம்மம் -ஆகஸ்ட் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். ஆளுமை திறன். மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் உங்கள் ராசிக்குள் வருவதால் பணியிடத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது தேடி வருவார்கள். அஷ்டமச்சனி. இருப்பினும் 8 சனி இருப்பதால் மேலதிகாரிகளிடம் பேசும்போது பணிவு அவசியம். வேலை தொடர்பான ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். தொழில். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் நன்கு ஆலோசித்து முடிவெடுங்கள். 12 உச்ச குரு இருப்பதால் முதலீடுகள் சற்று அதிகமாகவே தேவைப்படும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை பணப்புழக்கம் சீராக இருக்கும். 12 குரு இருப்பதால் சுபவிரயங்கள் வீடு பழுதுபார்ப்பு பழைய கடனை அடைத்தல் ஏற்படும். அதிர்ஷ்டம். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு தொகை கைக்கு வரலாம். அதே சமயம் அஷ்டமச்சனி நடப்பதால் பங்குச்சந்தை அல்லது சூதாட்டம் போன்ற ரிஸ்கான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பயணச் செலவு. தொழில் நிமித்தமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதற்கு சற்று அதிகமான செலவு பிடிக்கும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். குடும்ப ஒற்றுமை. குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு தனி மரியாதை கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்கும். வாழ்க்கை துணை. கணவன் மனைவி இடையே புரிதல் கூடும். வாழ்க்கை துணையின் பெயரில் செய்யும் முதலீடுகள் பிற்காலத்தில் லாபத்தை தரும். பிள்ளைகள் குழந்தைகளின் கல்விக்காக பெரும் தொகை செலவிட நேரிடலாம். இது எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த முதலீடாக அமையும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். மாதத்தின் முற்பாதியில் உடல் சோர்வு இருக்கலாம். ஆனால் சூரியன் ராசிக்கு வந்த பிறகு புத்துணர்ச்சி பெறுவீர்கள். எச்சரிக்கை. அஷ்டமச்சனி காலம் என்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக வேகம் வேண்டாம். இதயம் அல்லது உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் ஆகஸ்ட் 3, 4, 12, 13, 21, 22, 30, 31. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 4, 5, 6. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தள்ளிப்போடவும். யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு ரூபி ரெட் ஆரஞ்சு. பரிகாரம். சூரிய நமஸ்காரம். தினமும் காலையில் சூரியனை தரிசனம் செய்து ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது சகல நன்மைகளையும் தரும். பைரவர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் காலபைரவருக்கு தயிர் சாதம் நிவேதனம் செய்து வழிபட அஷ்டமச்சனியின் கெடுபலன்கள் குறையும். தானம். வசதி இல்லாத முதியோர்களுக்கு வஸ்திர தானம், துணி தானம் அல்லது செருப்பு தானம் செய்வது விசேஷமானது.